யானை ஒன்று மர்மமான முறையில் ஆட்கள் நிற்கிறாங்க. 3 பேர் நாங்கள் காவல்கோட்டில இருந்து நாங்கள் என்ன நடந்து செத்தண்டு எங்களுக்கு அனுபவம் தெரியாது. அந்த அண்ணா நிற்கிற அந்த இடத்துக்கிட்டான் வந்து யானை இறந்து கிடக்கு வந்து சில பிரச்சனைகளுக்காக வந்து சில பேரால் அழிக்கப்படுறதுன்றது வந்து வேறு. அவர் மும்பையில் 5 ஓட்டு கூட்ட போக அது மாதிரி எதிர்த்து ஓட்டுட்டாரு. உண்மையிலே அந்த யானைக்கு என்ன நடந்தது, 3-4 செத்து இருக்கு, என்னென்ன முறையில் அது செத்துன்றது நமக்கு தெரியாது. விசாரிக்கிறதுக்காக போலீஸார் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. இந்த காணொளி வந்து ஒரு விழிப்புணர்வான காணொலியாக இருக்க போதுன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்பு மாவட்டம் திக்கோடை, அதாவது படுவாங்கிரதி பிரதேசத்தில் இருக்கிற திக்கோடை என்ற ஒரு இடத்துல வந்து, திக்கோடை என்ற ஒரு ஊரில் வந்து ஒரு யானை ஒன்று மர்மமான முறையில் இறந்து கிடக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வந்து எனக்கு இன்றைக்கு காலையிலேருந்து நிறைய பேர் வந்து கோல் எடுத்து வந்து சொன்னவங்க. ஸோ அப்போ நான் இங்கே யாழ்ப்பாணத்தில் நிற்கிறதால வந்து எனக்கு என்ன சம்பவம்னு சொல்லி தெரியாது. இதுக்கு முதல்லையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், யானையால் தாக்கப்பட்டு உயிரிழந்தன்னு சொல்லி சில செய்திகள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த முறை வந்து யானை மர்மமான முறையில் உயிரிழந்து கிடக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் யார், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறீங்க. ஸோ உண்மையாக வந்து காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கோ. ஒரு சில விஷயம் காணொலி முடிவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவாக மக்கள் பறந்து வாழ்கிற பிரதேசம்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னால் தான் வந்து யானை இறந்து கிடக்கிற அந்த வயல்வெளி இருக்குது. அதுக்கு பின்னால் வந்து பெரிய காடு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ளேருந்து வர யானை வயல்வெளியை கடந்து அதுக்கப்புறமா வந்து இந்த மக்கள் வாழ்கிற பிரதேசத்துக்குள்ளே வந்து வரும். ஸோ அப்படி வரதால் நிறைய மக்கள் வந்து யானை தாக்கியும் உயிரிழந்திருக்காங்க. அண்மையிலோடு அப்படியான சம்பவங்கள் எல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னால் தான் அந்த யானை இறந்து கிடக்கிற இடம் வந்து இருக்குது. அப்படி வந்து பாருங்க. எத்தனை மணி செத்து? சரி, அந்த இடத்துல கடந்து ரோடு அடிக்க அந்த இடம் தான் சரியா? அதுல நேரத்துக்கு ஆட்கள் நிற்கிறாங்க. கணக்கு பேர் என்னம்மா, என்ன நடந்தது யானை? யாருட்டாங்க வேணே சின்ன யானை, பெரிய யானையா? பெரிய எத்தனை மணிக்கு ஏதோ காலையில இருந்து கிடக்கு தெரியாது. காணிக்கார அலங்க ஏரியா எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. சரியா இப்போ அந்த அண்ணா நிற்கிற அந்த இடத்துக்கிட்டான் வந்து யானை இறந்து கிடக்கு வந்து இப்போ இதுக்கு முதல் வந்து நேரத்தோட வந்து ஜிஎஸ் அடுத்த போலீஸ் அதிகாரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து விளக்கங்களை எடுத்துட்டு வயல் காணிக்கு உரிய உரிமையாளரை வந்து இப்போ போலீஸாக்கள் வந்து விசாரணை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. வந்து இப்போ விசாரணைக்கு பிறதான் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லா விளக்கமும் தெரிய வரும். வந்து இப்போ நம்மளும் வந்து கண்டதில் கதைக்கலாதானே வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாமல் வந்து இப்போ அந்த விளக்கம் நடந்தது பிரான் வந்து இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரிய வரும்.
இப்போ கேட்டு விசாரிக்கக்குள்ள வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து தான் யானை நைட்டை போல வந்து இந்த எள்ளு பயிரிட்டிருக்கிறாங்க வந்து அப்போ அதை சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கு போலக்கு வந்து அப்போ சாப்பிட வந்த இடத்துல வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு வந்து இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்மளும் விளக்கம் தெரியாமல் கதைக்கலாம் வந்து அப்போ விளக்கம் போய்கொண்டிருக்கு வந்து இப்போ ஈவினிங் போல இல்லாட்டி நாளைய போல வந்து இந்த செத்த யானையை வந்து ஒரு இடத்த வந்து தாப்பாங்க நினைக்கிறேன் வந்து காட்டுல கூட மூன்று வந்தோம் இவர் பாலத்தால நேற்று வந்தாலும் பாலத்தால வந்துட்டார் அவர் அரிக்கினா பாலத்தால இந்த மூண்டும் போயிட்டானே இரவு அங்க இருந்த வந்தவன் பங்கு அவன் மூன்று வருது அவன் பார்த்து திண்டவன்லாம் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்து வருது அரைக்குதான் இருப்பாங்க நீ இதெல்லாம் பார்த்து வருது போட்டு விடாம பாருங்க சேர்த்து கொண்டு வாங்க வரங்க கவுண்டி அவன் அவன்கிட்ட பயிர்காரம் விடுவானா வெள்ளம் வாங்கி தாக்கு அவன் பண்ண வாங்கிடலையே அப்புறம் உழவுக்கு கலப்பைக்க வருமே நீலதாட்டா மேல இல்ல கவுண்டி அது பக்கம் நல்ல ஆளை தோண்டணும் திரவடிக்க வேண்டாப்பா இது தோண்ட தண்ணூர் தண்ணூர் இந்த மழை விழுத்துரு கடுமழை நேற்று நேற்று அமர்ந்தாது பரவாயில்ல ஒரு மாதிரி இந்த 30க்கு போயிடுதா அந்த மழை அங்கால ஓஹோ சும்மா தூரிட்டு போயிருக்கு அம்பாரத்துல வந்தார் இது பெரிய இதுதான் ஜனம் பண்ண மதிய மாட்டேன் அது கலை இது இப்போ நாங்களும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் இதுக்கு இப்படி செத்து கிடக்கண்டி சொல்லி இதில் என்ன நடந்து செத்தண்டு எங்களுக்கும் அது அனுபவம் தெரியாது இப்படி நடந்துட்டு தெரியாது என்ன எப்படி நடந்தது தெரியாது தெரியாது நாங்கள் இதை எல்லாரும் பார்க்க வந்து இப்படி செத்து கிடக்க பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் ஆனால் இது என்ன நடந்து செத்துன்றது எங்களுக்கு தெரியாது இதுக்கு முதல் இப்படி செத்து தான் இருக்கு ஆனால் இப்படி என்னென்ன நடந்துட்டு செத்துன்னு தெரியல சோழஞ்சானைக்கு ஒரு 2 செத்து கிடந்துட்டு சொன்னது அது இப்படி 3-4 செத்து இருக்கு என்னென்ன முறையில் அது செத்துன்றது நமக்கு தெரியாது அப்படி தான் செத்து கிடக்குள்ள நாங்களும் வந்து பார்த்துருக்குறோம் இதில் யானை வேலிகள் இந்த பக்கம் இருக்கா அப்படி போட்டிருக்காங்களா யானை வேலி இந்த ஏரியாவில் இல்லை போடுறேன்னு சொல்லி இந்த வெள்ளாவளி பிரதேசத்தில் போடுறேன்னு சொல்லி இந்த வீட்டு திட்டத்துக்கு வந்தவங்க அம்ப வீட்டு திட்டத்துக்கு வந்தவங்க அதை பற்றி ஒருத்தரும் கூட்டத்துக்கு போனவங்க ஒரு 4-5 பேர் வந்ததால் அதை தடை செய்யப்பட்டு போயிட்டாங்க ஜனவரி இல்லை அப்படி குறைவு இல்லை இப்போ ஜனவரி போடுறோன்னா அந்த விவசாயம் செய்கிறாங்கள தான் போடணும் அதுக்கும் மற்ற மேட்டு பயிருக்குரியது பாதுகாப்பாக போடணும்னு சொல்லி தான் சொன்னது வெள்ளாவளி பிரதேசத்தால் வந்தவங்க வந்து இந்த வீட்டு திட்டத்துக்கு வந்து அவங்கள ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்லி போட்டு அவங்க அதை ரிசன் பண்ணி போட்டு போயிட்டாங்க நாங்களாக சில நேரம் சும்மா சத்தம் போட்டு இப்போ நிறைய பேர் ஆக்கள் இருந்தால் கலைப்போம் இல்லாட்டி அதை நாங்களாக விளத்தி கொள்வோம் அதை அவர் அழிச்சு போட்டு போகிற ஆள் தான் அது நின்று தனியொரு ஆள் ஒன்றும் செய்யலாது இப்போ 10 பேர் ஆக்கள் வெள்ளம் செய்யறதுக்கு நின்றாங்க அந்த காவல் கொட்டியில் அதை சத்தம் போட்டு நாங்கள் சும்மா சத்த வடிகளை போட்டு அவங்கள காட்டுக்கு அகற்றுவோம் மற்றபடி அது தனி ஆளாக நின்றா நாங்கள் அது கிட்ட போகிறல அது எங்களை எதிர்த்து வரும் அது அப்படியா எதிர்த்து வந்தால் நாங்கள் ஓடையில தானே அப்படியா நேரில் நேரடியான ஜானை சந்திச்சு நான் அந்த 5ஆம் மடம் தான் இருக்கிற இதில் ஒரு 3 பேர் நாங்கள் காவல் கோட்டியில் இருந்து நாங்கள் ஒரு இரவு இங்கிருந்து வந்து 3 வேலியை உடைக்கிறதுக்கு வந்துட்டு அப்போ அந்த சும்மா அந்த சோலார் கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது ஒன்றுமே செய்யாது அதை வந்து நான் எழும்பி தண்ணி வாய்ச்ச வந்து நான் பார்த்தேன்னா அது நிற்கிது அப்போ பக்கத்தில் இருந்த 2 தம்பிகிட்ட சொன்ன எங்கள்ட மருமக பொடியன்ட்ட இப்படி வந்து 3 பேர் நிற்கிறாங்க அவங்க எழும்பி அதை சும்மா சத்தவடியை போட திரும்பி இந்த இங்கே காட்டுக்கு வந்துட்டு அது முதல் இந்த யானை பார்த்துருக்கேன் இப்படிதான் யானை ஏற்று கிடக்கண்டாவே பார்க்கலாம் கிட்ட பக்கத்துல ஏண்டாவே பார்க்குறேன் பக்கத்துங்கிற ஊர் பக்கத்துல கிடக்கு இந்த ஏரியாவில் மக்கள் ஜானையால படுற கஷ்டங்கள் அப்படி அதை பற்றி சொல்லுவாங்க நிறைய வீட்டுகளில் அது மக்கள் கம்பி கரண்ட் விட்டுருவாங்க கரண்ட் விட்டுருக்காங்க பல்பு சின்ன பல்பு உள்ள கம்பியில் விட்டுருக்காங்க வீட்டுகள் வளவழியை கரண்ட்டு அந்த கரண்ட்டுக்குரிய யானைக்கு என்ன கரண்ட் அந்த பல்பு பத்துறதுக்காக அந்த பல்பு பத்து மாட்டாங்க கரண்ட் அந்த எல்லா கலர் பல்பும் போட்டுருக்காங்க நாங்கள் ரோட்டால் போகும்போது பார்த்துருக்கோம் இந்த பகுதிகளில் யானை அதிகமாக வருமா அதிகமாக வரும் இங்கே காடைக்கு தானே இங்கே நின்று பெரிய காட்டுக்கு போகும்
சூடு வச்சு விசாரணை சொல்றது பச்சைக்கொடிக்கு போகும் அங்கேருந்து இங்கே வரும் இங்கேருந்து அங்கே போகும் இந்த யானை என்னத்துக்கா வந்திருக்கு இந்த பகுதி இந்த காட்டை நோக்கி வரும் அப்படியா இங்கே யானை நிற்கி தானே இந்த காட்டை நோக்கி தான் வரும் வரக்குள்ள வெள்ளாமையில சப்பி தான் வரும் என்னையா இது தளவாண்டி சொல்றோம் தலவா காட்டு தும்பால தளவா வெள்ளாவளி ஏரியா தான் இது. இங்க இருந்து அங்கிருந்து இங்க வர்றது இங்க வர்றது எங்க தாந்தா காடு அந்த அந்த இது விசாரணை சொல்லி விசார பச்சைக்கொடி அங்கிருந்து இங்கே வரும் அங்கே எங்க அவள் கிடக்க அங்கே அதை மீறி வரும் அப்புறம் இங்க இருந்து கொஞ்சம் கதெல்லாம் அங்கே போகும் அது இடையில இருக்கிற வெள்ளாமையில தான் சப்பி அப்படியா நீங்க வெள்ளம் செஞ்சீங்களா வெள்ளாமை செஞ்சுக்க செஞ்சீங்களா இந்த வயலில் நடு வயல் அதுல இருந்து பார்க்க தேவையில்லை போர்டரில் இருக்கிறார்கள் என்ன இப்ப இந்த யானைக்கு என்ன நடந்து சொல்றாங்க நான் வரும்போது ஒருத்தரும் இல்லை அதுல இருந்து தெரியா நான் பார்த்துட்டு செத்து கிடக்கிறது தான் கண்டேன் நேற்று நைட் தான் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்றாங்க இரவு நைட்டு தான் நேற்று இரவு நைட்டு தான் காலத்தால் ஆக்கள் வரும்போது அங்கே வயலுக்கு நாங்கள் வயலுக்கு நீ போது ஆக்கள் வந்தாங்க இப்படி வேண்டி வந்தாங்க அதில் தான் நான் பார்க்க வந்தேன் வர ஏனத்துடைய ஜிஎஸ் ஆக்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆக்கள்கிட்ட கேட்டா நீ போலீஸ் எல்லாம் வந்து பார்த்து தான் யானை ஆக்கள் அவியல் வந்து பார்த்து பண்ணாங்க வயல் அந்த வயல் காணிக்காரில் வந்து விசாரணை எடுத்து போறாங்களான் தான் ஆக்கள் தான் கதைச்சாங்க நாம வரும்போது தெளிவா விளக்கம் தெரியாது தெரியாது விளக்கம் தெரியாது தெளிவான எல்லாரும் பார்க்கும்போது நாங்க வந்து பார்த்துருக்கோம் கிடக்கு நேரத்தில் வந்து இந்த ஆக்கள் பார்த்துப்பாங்க நான் என்ன வந்த 10 மணி இந்த 10 மணிக்கு தான் வந்துட்டு பார்த்தேன் கிடக்கு நாங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி தெரியாது இப்ப அதிகளவான இந்த வெள்ளாமைகளை தாக்குறது இது வெள்ளாமைகளை சாப்பிடுறது அடுத்து மக்களுக்கு எதுவும் தாக்கங்களை ஏற்படுத்துறது அப்படி சம்பவம் நடந்திருக்கு அஞ்சாலே யானைகளால தாக்கம் மந்திரி எப்படி என்ன சொல்ல முடியும் அது பாம்புக்குள்ள இருந்து ரோட்டை கொடுக்குறோம் அந்த ஆளை எதிர்பார்க்க போன் கழிச்சு முடியாது அவருக்கு அந்த ஏத்தத்துல அடிச்சு தூக்கி எடுத்து போயிட்டு அது கொஞ்ச நாள் இடுப்பு உடஞ்சி கொஞ்ச நாள் ஏத்துட்டாரு அப்புறம் இன்னொரு படியும் கல்வாடி இருந்து அப்புறம் இந்த கல்வாடி நம்ம ஜா நடக்கிறதுக்கு ஒரு அரை மைலுக்குள்ள அவர் மேலஞ்சு போட்டு கூட்ட போக அது மந்திரி எதிர் கொண்டுட்டாரு அதுல எதிர் கொண்டா தான் அது கிட்டத்துல அந்த அந்த விநாயக வித்யாலய ஸ்கூல் இருக்குல்ல வந்து அதுல ஒரு அம்மா ஆள் செத்தவ அது அடிச்சு சுரணத்துக்குள்ள ஒரு ஆளுக்கு அடிச்சது அது பல ஒளி எவ்வளவு கட்டு வர சத்தம் வாழைகளை சாப்ப முழிக்கிறோம் பிரிக்காவும் யானை காமிக்கல அதுவும் தூக்கி இருந்துச்சு அது எடுத்துருக்காவோ இன்னும் இடத்துல இந்த யானை அடிச்சுக்கிட்டே ஒரு ஆள் தூக்கி எறிஞ்சி அப்ப என்னுடைய உங்களை போல இந்த வயசு முதிர்ந்த ஒரு சிலாக்கள் சொல்றாங்க அப்படின்னா ஒரு காலம் நம்மட நீங்க சின்ன வயதுக்குள்ள எல்லாம் ஜானஞ்சி இல்ல இல்ல அந்த ஒரு கதையை சொல்லுங்க ஏன் இப்ப அதிகமா யானை வருது அந்த காலம் யானை இல்ல எப்படி இப்ப காட்டுல இருந்து அதிகம் வலிக்கிறம்புற இல்ல நான் இப்ப வலிக்கிறேன் போது அது விடுது சாப்பாட்டுக்கு தான் மறந்தா எது கொண்டு நம்ம வழியில ஓடக்குள்ள குறுக்கிறதுக்கு தான் அடிச்சு ஆக விரைய அடிச்சு இந்த போய் அடிக்கல அப்படி ஒரு காலம் போய் நம்ம அங்க உண்டு அதுல ஆயிரும் அதை நிக்கிறேன்டா நம்ம அதை திரும்ப போகணும் அதில் போகணும் சரி நன்றி ஓகே இப்போ இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க அதிகமாக வந்து மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கிற பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த யானைகளோட தாக்கம், அதாவது என்ன சொல்கிற யானைகள் வந்து மக்கள்கிட்ட உயிரை எடுத்த சம்பவமும் அண்ணன் வந்து இப்படி யானைகள் இறக்குற இந்த சம்பவம் இறக்குறன்ட்டு பார்த்தீங்கன்னா யானை இறக்குறன்றது வேறு, யானை வந்து என்ன சொல்கிற சில பிரச்சனைகளுக்காக வந்து சில பேரால் அழிக்கப்படுறதுன்றது வந்து வேறு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் நான் இதில் பயன்படுத்த இல்லாது, ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினா எங்களுக்கு வந்து அந்த கிளைம் பெறும், அதுலேருந்து தான் நான் அழிக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ அழிக்கப்படுறதுன்றது வேறு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமாக கூட சில சம்பவங்கள் அங்கே நடந்தது. அப்போ தங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக வந்து இந்த வயல் வழி இருக்குது தானே, வயல் வழியில் வளைச்சி வந்து வயல்களை பாதுகாக்கிறதுக்காகவும் வயலுக்கு அருகில் வந்து பாதுகாப்புக்காக இருப்பாங்க. ஆனால் என்னென்னு பாதுகாப்புக்கு இருந்தாலும் யானையை அச்சுறுத்தவங்களுக்கு தெரியும் தானே, அது வந்து கொஞ்சம் ஒரு பயங்கரமான உயிரினம். சம்டைம் வந்து அதுக்கு கோபம் வரும்னு சொல்லி சொன்னாலும் இல்லை மதம் பிடிக்கும்னு சொல்லி சொன்னால் யாருன்னு பார்க்காம வந்து தாக்கி விட்டுரும். ஸோ இப்பையும் ஒரு கிட்டல்லையும் வந்து சம்பவம் நடந்தது, யானை தாக்கி வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து நடந்தது சுரவனை அடி விட்டுன்ற அந்த இடத்துல, அதாவது தீக்கோடை பக்கத்தில் இருக்கிற ஊரில். ஸோ அப்போ அந்த வேலையை பாதுகாக்கிறதுக்காக கொடுத்த கம்பியில் வந்து சம்டைம் யானை அடிபட்டு, அதாவது கரண்டில் வந்து அடிபட்டு யானை இறந்திருக்கலாம்ன்ற சந்தேகத்தின் பேரில், அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வேறு ஏதாவது ஒரு முறையில் வந்து யானை இறந்திருக்கலாம்ன்ற சந்தேகத்தின் பேரில் அந்த வயல்காரர் அவங்கள வந்து விசாரிக்கிறதுக்காக போலீஸார் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்கள விசாரித்து முடிவில் தான் என்ன சம்பவம்னு சொல்லி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஊர்க்காரர்கள் வந்து சொன்னதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ உண்மையிலே நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். அண்ட் வந்து அதை தாண்டி
எங்களை இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண சொன்னவங்க இருக்காங்க தானே, அவங்க அந்த ஊர் மக்கள். ஸோ அவங்களோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பிரச்சனை நிறைய காலமாக இருந்தது. இப்போ வந்து ஒரு யானை இருந்துருக்கு. இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா யானையால் பாதிக்கப்பட்டு மனுஷர்கள் வந்து என்ன சொல்கிறோம், யானையால் பாதிக்கப்பட்டு வந்து நம்மளை போல் சக மனிதர்கள் இறந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கான பாதிப்பு, இதுக்கான முழு என்ன சொல்கிறேன் காரணத்தையும் அரசாங்கம் சரியான பாதுகாப்பு கொடுத்து சரியான அந்த யானை வேலிகளை போட்டு தந்தால் இந்த பிரச்சனைகள் வராது அப்படின்ற மாதிரி. அப்போ அதுலேருந்து தான் சில டைமில் வந்து யானைகளை எங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காகவும் எங்களோட பயிர்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நாங்கள் அந்த வேலிகளை போடுறோம். ஸோ அப்போ அதில் வந்து இப்படியான சம்பவங்கள் நடக்கலாம். அப்படி அதாவது என்ன சொல்கிறோம், யானை இறக்குற சம்பவம். ஏன்டா இப்போ அதுக்குன்ற ஒரு அளவு இருக்குது, கரண்ட் வந்து எவ்வளோ கொடுக்கணும், கரண்ட் வேலி எவ்வளோ கொடுக்கணுன்ற ஒரு அளவு இருக்குது. ஸோ ஆனால் நாங்கள் நாங்களே இப்போ நாங்கள் நிறைய தரம் அரசாங்கத்திட்ட ரிக்வஸ்ட் வச்சு அதுக்கு அவங்க செய்யலைன்னு சொல்லி நாங்கள் போய் செய்கிற டைமில் வந்து இப்படியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நிறைய பேர். வந்து என்ன தம்பி சொல்கிறேன், உண்மையிலே காசு செலவழிச்சு பயிரலை செய்கிறோம், ஆனால் அதை தாண்டி வந்து எங்களோட உயிரையும் பாதுகாத்து கொள்ளணுன்றதுக்காக வந்து நாங்கள் இப்படியான வேலையில் செய்கிறோம்னு சொல்லி ஒரு சிலர் வந்து மறைமுகமாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர் ஆராய்ச்சி இந்த வீடியோக்கள் பார்த்துருந்தீங்கன்னா முக்கியமாக எந்தெந்த இடங்களில் அந்த யானை வேலிகள் போட முடியுமோ அந்தந்த இடங்களில் போட்டு வந்து இதை தடுக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையிலே வந்து இப்போ நான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காடு இருக்கிற ஏரியாக்களில் வந்து அழித்து அதை கிராமமாக மாற்றக்குள்ள வந்து அந்த இடங்களில் யானை வந்து தாக்கும். ஏன்னா அது வந்து போகிற இடம். ஸோ அப்போ அதில் வந்து தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் செய்திகளில் பரப்புறதை பார்த்துருப்பீங்க வந்து. ஆனால் இந்த படுவாங்கிற அந்த திக்கோட பிரதேசத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல்ல வந்து இந்த யானைகளே இல்லையாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க. இப்போ தான் அந்த நிறைய யானைகள் வந்து என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வேலைகளுக்கு பயன்படுத்துகிற இந்த யானைகள் இருக்குது தானே, அப்படியான யானைகளை வந்து இங்கே ஏரியாவில் கொண்டு விட்டவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்படியான சம்பவங்கள் சில வந்து நடந்துருது. உண்மையிலே யானை இருந்தாலும் சரி, இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து படைக்கப்பட்டது இந்த இயற்கை சமநிலையாக பண்ணணும்னா எல்லா உயிரினங்களும் சரியாக வாழணும், அதான் வந்து உண்மை. ஸோ அப்போ அந்த வகையில் இது வந்து இந்த யானை இருந்தது யார் மேலே தப்புன்னு சொல்லி தெரியாது. இருந்தாலும் இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு இப்போ இது மனிதர் வந்து இருந்தாலும் இப்போ கவர்மெண்டால் என்ன சொல்கிறது, அதுக்கு இழப்பீடுகள் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் உயிர் போனதுக்கு பிறகு திரும்ப வராது. ஸோ அப்போ இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பார்த்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த காணொளி. நான் யாழ்ப்பாணத்தில் நின்றாலும் கிஷோத்தும் அண்ணாவும் போய் வந்து அங்கே பதிவு செய்தவங்க. ஸோ அதை வச்சு கொண்டு நான் இந்த காணொலியை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல்ல அந்த யானை அடி தாக்கி இறந்த அந்த செய்தி கேட்கக்குள்ள கூட நான் இங்கே தான் நின்றேன். அப்பையும் கூட சொன்னவங்க வந்து அது சம்மந்தமாக வந்து ஒரு விழிப்புணர்வு அந்த எடுத்து போடுங்கன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு யானை இறந்த மாதிரி அதில் செய்தி வந்து வந்திருந்தது. ஸோ அதை தான் வந்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ விசாரணைக்கு போனதுக்கு அப்புறமா தான் உண்மையிலே அந்த யானைக்கு என்ன நடந்தது. இப்போ சில யானைகளுக்கு வந்து என்ன சொல்கிறேன், நஞ்சு கலந்த இதை வந்து சாப்பிட கொடுப்பாங்க, அது மூலம் இறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறவங்க வந்து நமக்கு தெரியாது, காதால் கேள்விப்பட்டிருக்கேன் தான். அது வந்து உண்மை என்று சொல்ல முடியாது வந்து. ஸோ அப்போ அந்த வகையில் வந்து இந்த இதை வந்து விசாரணைக்காக எடுத்து கொண்டிருக்காங்களாம். இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நிறைய கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர்கள் இல்லை உங்களால் முக்கியமாக இதை எடுத்து செய்ய முடியுமெண்டா அந்த பயிர்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை தாண்டி வந்து மக்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காகவும் சரியான முறையில் யானை வேலி போட்டு உங்களோட ஒத்துழைப்பை வழங்குங்கன்றதை வந்து நான் கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை முடிவு செய்து கொள்கிறேன்.